பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். குஷ்டரோகம் ரொம்ப மோசமான ஒரு வியாதி. இந்த நாட்கள்ல அந்த வியாதியை நம்ம பார்க்க முடியாது. பழைய நாட்கள்ல நிறைய பேருக்கு குஷ்டரோகம் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட மனுஷன் முகங்குப்புற விழுந்து ஆண்டவர்கிட்ட வேண்டானா, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மாலே ஆகும். முதல் காரியம் உமக்கு சித்தமானால்னு சொல்லி அந்த குஷ்டரோகி இயேசுவை பார்த்து கேட்கிறாரு. ரெண்டாவது உம்மாலே ஆகும்னு சொல்லி விசுவாசத்தை அறிக்கை செய்துட்டாரு. இயேசு கிறிஸ்துவால எதையும் பேச முடியல. அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. கையை நீட்டி ஒரே வார்த்தை, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. உடனே அந்த குஷ்டரோகி குணமானான்னு வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரிய, இன்னைக்கு நம்ம ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கு? சும்மா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நம்ம கருத்தா ஜெபிக்கணும். ஏசப்பா பிள்ளைகள்ல நம்ம அப்ப ரொம்ப கருத்தா ஜெபிக்கணும் அப்படின்னா வேத வசனத்தை நல்லா ஆராய்ந்து பார்க்கணும். அதுதான் நான் சொல்றேன், வசனங்களை நல்லா வாசிக்கணும். பேப்பர் வாசிக்கிற மாதிரி வாசிச்சா நம்ம ஜெபம் இப்படிதான் இருக்கும். சிம்பிளா, ஆண்டவரே எனக்கு கொடுங்க, அதை கொடுங்க. இந்த மனுஷன் கேட்கிறான் பாத்தீங்களா? அருமையான மனுஷனுடைய ஜெபம், பயங்கரமான வேண்டுதல். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். எவ்வளவு அழகான ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை நம்ம செய்திருக்கிறோமா? ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை பலப்படுத்த உம்மாலே ஆகும். உமக்கு சித்தமானா என் வியாபாரத்தை ஆசீர்வதிக்க உம்மால மட்டும்தான்ப்பா ஆகும். உமக்கு சித்தமானா ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை சமாதானமாய் மாற்ற உம்மால மட்டும்தான்ப்பா ஆகும். சொல்லி பாருங்களேன். இந்த மாதிரி ஜெபத்தை, இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்களேன். இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதபடிக்கு நம்ம சும்மா மொட்டையா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிளைன் லெட்டர்ஸ். யாருக்கு அனுப்புறோம், என்ன அனுப்புறோம், ஒண்ணும் தெரியல, ஆனா ஜெபிக்கிறோம். மாற்றிக்கொள்ளணும். வேத வசனத்தை நல்லா ஆராய்ந்து வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுங்க. இந்த மனுஷனை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். குஷ்டரோகியுடைய ஜெபம் உடனே கேட்கப்பட்டது. ஏன்னா கருத்துள்ள ஜெபத்தை அந்த குஷ்டரோகி ஜெபித்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் கருத்தா இந்த மாதிரி ஜெபம் பண்ணோம்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். சமாதானமா இருங்க, சந்தோஷமா இருங்க, மனம் தளர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த ஜெபத்தை நீங்க செஞ்சு பாருங்க. நான் சேலஞ்ச் பண்றேன். இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபம் மட்டும் இல்ல, உள்ள விசுவாசிக்கணும், உள்ள நம்பணும், இருதயத்துக்குள்ள நம்பணும். நம்பிக்கையா கேட்டு பாருங்க, இயேசு உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேலையில அருமையான அந்த குஷ்டரோகி சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியே சுகப்படுத்தினீரேப்பா. இப்படியாகவே நாங்களும் ஜெபிக்கிறோம். இதோ உமக்கு சித்தமானால் எங்களை பலப்படுத்த, எங்களை ஆசீர்வதிக்க உம்மாலே மாத்திரம்தான் கூடும். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கவும், கருத்தாய் ஜெபிக்கவும் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.